அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோட நேரத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா உற்று கவனிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உங்களுடைய நேரமே கிடையாது. நிறைய பேரோட டைமை தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவருக்காக நான் இதை செய்கிறேன், அவருக்காக இதை செய்கிறேன், அவங்களுக்காக இதை செய்கிறேன், இவங்களுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முதலாளிக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய சொசைட்டிக்காக, இப்படி பல விதத்துலேயும் உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய டைமை உங்களுக்காக நீங்கள் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிறக்கிறப்ப இந்த ஆன்மாவோட பிறந்தீங்க. இறந்து போகிறப்பையும் எது உங்கள் கூட வரும்னா அந்த ஆன்மா தான் உங்கள் கூட வரும். பாக்கி எதுவுமே உங்கள் கூட வரப்போகிறதில்ல. உங்களுடைய 24 மணி நேர டைமில் உங்களுக்குன்னு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? உட்காந்து உங்கள் மனசில் என்னெல்லாம் ஓடுது? உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன? உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காது, உங்களுக்கு எது வெறுப்பை உண்டாக்கும், உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு எது மன அமைதியை கொடுக்கும்? இப்படி எதையாச்சும் சிந்திச்சிருக்கிறீங்களா? உங்களால் சிந்திச்சிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் எப்படி சிந்திப்பீங்கன்னா, அவங்களுக்கு இது பிடிக்கும் அதனால் எனக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு இது பிடிக்காது அதனால் எனக்கு இது பிடிக்காது. உங்களுக்குன்னு நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீங்க? ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. அந்த சூழ்நிலை உங்களுக்காக நடந்ததா? உங்களுடைய சந்தோஷத்துக்காக நடந்ததா? இல்லை யாருடைய சந்தோஷத்துக்காகவோ நீங்கள் ஏதோ செய்ய போய் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை நடந்ததா? நாங்களாம் இருந்த காலத்தில் கொஞ்சம் எங்களுக்காக நாங்கள் விளையாண்டோம். சின்ன வயசில் எங்களுக்காக நாங்கள் விளையாண்டோம், எங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாருமே அவங்களுக்காகவே அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தவங்க நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிறதுக்காக நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். யாரோ ஒருத்தவங்க நம்ம கோவப்பட்டால் அவங்க கோவப்படுவாங்களேங்கிறதுக்காக நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். அவங்க கோவப்படுவாங்கங்கிறதுக்காக நாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறோம். இப்படி தான் இந்த வாழ்க்கை நம்மளை நகர்த்திக்கிட்டே போயிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து உங்களோட நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தனியாக உட்காந்து நீங்கள் சிந்திங்க. நான் யார்? எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எது சந்தோஷம்? எனக்கு எதெல்லாம் ப்ரிஃபர்டு? எனக்கு எதெல்லாம் பிடிக்காது? இதெல்லாம் செஞ்சால் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் செஞ்சால் எனக்கு நல்லது இல்லை, இதெல்லாம் எனக்கு நல்லது, இப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் பேசுங்க. தனியாக பேசுகிறான் பைத்தியக்காரன் வேணால் யார் வேணால் பேசிட்டு போட்டோம். எங்கன்னா ஒரு கார்னரில் உட்காந்துட்டு உங்கள் கூடயே நீங்கள் பேசுங்க. தனியாக பேசுங்க. அதுதான் உங்களுடைய மன திருப்திக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்குமே ஒழிய மற்ற யாருக்காகவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எதுவுமே உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.